அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆலசமங்கலம் பக்கத்தில் இருக்கிற செங்கமுடை கிராமத்தில் இருக்கிற கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். அதுபோக வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம நிறையா வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். லைக் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த செங்கமடை போடப்புறம் செங்கமடை கிராமத்தில் கோட்டையை பற்றி தெரிஞ்சாலும் அதையும் வந்து உங்கள் ஊராக இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஊராக இருந்தாலும் இல்லை அந்த கோட்டையை பற்றி இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த கோட்டையை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம்.
அதாவது எனக்கு பின்னாடி இப்போ அந்த இடத்துல நம்ம செங்கமலை கோட்டைக்கு வந்துட்டோம். இந்த கோட்டை வந்து நமக்கு பின்னாடி தான் இந்த தான் இருக்கு, பின்னாடி தான் இருக்கு. அந்த கோட்டையை உள்ள போய் பார்ப்போம் எந்த நிலைமையில இருக்குன்னு. முன்னாடி நான் ஒரு சில யூடியூப்ல பார்த்தேன், முதல்ல சுத்தமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப பார்த்தா வெறும் கருவ மரமா அண்டி போய் கிடக்கு. வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம். இதுக்கு மேல உள்ள போக முடியாது போல, இதுதான் போல லாஸ்ட். கோட்டையோட நிலைமையை பாருங்க. பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள், அதாவது இந்த கோட்டையை கட்டினது யாருன்னா ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் தான் கட்டியிருக்காங்க. அதுவும் ராமநாதபுரம் பல சேதுபதி மன்னர் இருந்தாங்க. அதில் குறிப்பா வந்து முத்து விஜய ரகுநாத சேதுபதி ராமநாதபுரம் சீமையோட மன்னர் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையானது வந்து எது இதில் கட்டியிருக்காங்கன்னா செங்கல், சுண்ணாம்பு, கடுக்கா, கருப்பட்டி இதெல்லாம் கலந்து இதான் இந்த கோட்டையை வந்து ஃபுல்லா கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை பாருங்க எப்படி இருக்குன்னு, எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அது மட்டும் போதும். இப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அதாவது இந்த கோட்டை வந்து அரண்மனையாகவோ இல்லை வந்து அந்தபுரமாகவோ இருந்ததில்லை. இது வந்து இந்த கோட்டை வந்து எப்படி இருந்திருக்குன்னா போர் புரியறதுக்காகவே வந்து இந்த கோட்டை வந்து இருந்திருக்கு. போர் புரியறதுக்குனே வந்து இந்த கோட்டை வந்து இருந்திருக்கு. அதுபோக வந்து இந்த கோட்டையை வந்து எதனால இந்த நிலைமையில ஆயிடுச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் படையெடுப்பப்ப இந்த ஒரு சில கோட்டையெல்லாம் வந்து அழிக்கப்பட்டுச்சான். அதுல வந்து இந்த கோட்டை அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கோட்டையை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கோட்டைக்குள்ளே உள்ளே வந்து ஒரு முனியா கோயில் இருக்கு. அந்த கோயிலையும் அடுத்து பார்ப்போம். இந்த கோட்டை வந்து எந்த வருஷத்துல கட்டினதுன்னா 1700 அந்த காலகட்டத்துல கட்டப்பட்ட கோட்டையா. அதான் முத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னரால் கட்டப்பட்ட கோட்டையா. இந்த கோட்டையானது ஆண்டு காலம் வந்து 300 ஆண்டுகளுக்கு மேல இந்த கோட்டையானது வந்து இருக்கு. ஆனா பராமரிக்கப்படாம அழிந்து போற நிலைமையில வந்து இந்த கோட்டை வந்து இருக்கு. போர் வீரர்களுக்குனே வந்து கட்டப்பட்ட கோட்டையா அந்த கோட்டையெல்லாம். மேல பார்த்தா தெரியும், அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும். அதெல்லாம் வந்து படையெடுப்பப்ப நாட்டை எதிர்க்க வர்றப்ப மேல இருந்துக்கிட்டு அம்புகள் மூலமாவோ இல்ல துப்பாக்கிகள் மூலமாவோ வந்து தாக்குறதுக்கான ஓட்டைகள் தான் அந்த ஓட்டையெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. கோட்டையோட நிலைமையை பாருங்க, கோட்டை எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு கோட்டையும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய கோட்டைகள். பாதுகாக்கணும்னு சுத்தி வேலி அடைச்சு கருவறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாலே வந்து எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். சுத்தி வேலி அடிச்சு வச்சிருந்தாலே வந்து எதுவுமே உள்ள வராது. அடிக்கடி வந்து இடத்த சுத்தம் பண்ணாலும் எந்த ஒரு செடிகளும் வளராது. அதாவது நம்ம இப்ப அங்க பார்த்துட்டோம்.
அது போய் இந்த கோட்டையோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா வந்து அருங்கோண வடிவுல வந்து இருக்குமா கோட்டை. அதனால வந்து இந்த கோட்டைக்கு வந்து இன்னொரு பெருமை வந்து செங்கமட கோட்டைன்னு இல்லாமல் இன்னொரு பெருமை வந்து ஆறுமுக கோட்டை அப்படின்னு ஒரு சிறப்பு பெருமை இந்த கோட்டைக்கு இருக்கு. எதனால செங்கமடை அப்படின்னு வந்து கேட்டப்ப கூகுள பார்த்தப்ப வந்து தமிழ்நாட்டிலே வந்து பெரியகமா வந்து ராமநாதபுரம் பெரியகமா தான் முதலிடம். 2வது இடத்துல வந்து நம்ம ஆர்எஸ் மங்கலம் பெரியகமா தான் வந்து இருக்கு. அப்படிக்கு வந்து ஆர்எஸ் மங்கலம் பெரியகமையில வந்து 43 மடைகள் இருக்கான். இந்த 43 மடைகள்ல வந்து ஒவ்வொரு மடையிலும் ஒவ்வொரு ஊர்களா இருக்கா. அப்படி செங்கமடை கிராமம் மட்டும் அந்த செங்கமடையில மடை மட்டும் முழுக்க முழுக்க செங்கலால் கட்டினால அந்த அந்த மடைக்கு வந்து செங்கமடை அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் எல்லாம் சொன்னாங்க. கூகுள்லயும் அது இருந்துச்சு. இப்போ அங்க கோட்டை நம்ம அங்கே மட்டும் இல்லை, கோட்டை வந்து சுத்தியுமே இருக்கு. உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். கோட்டை வந்து இந்த ஓட்டுக்கோட்டைக்கு அங்கிட்டு இருக்கு. கோட்டை ஃபுல்லா வந்து அருங்கோண வடிவுல கட்டியிருக்காங்க இந்த கோட்டைய. அதாவது எப்படின்னா போர் வீரர்கள்லாம் உள்ளேயும் அந்த குறிப்பிட்ட போர் வீரர்கள் மட்டும் இங்கிட்டு ஒரு தடுப்பு, அங்கிட்டு ஒரு தடுப்பு, இடையில பாதை மாதிரி இருக்கு. காம்பவுண்டுக்கு இடையில வந்து பாதை மாதிரி இருக்கு. 2 காம்பவுண்ட் இருக்கு. 2 காம்பவுண்டுக்கு நடுவில் பாதை மாதிரி போகுது. அந்த பாதையில தான் வந்து போர் வீரர்கள்லாம் நின்று போர் செய்வாங்க போல. அதுக்கப்புறம் அதே மாரி வந்து இங்க இருந்து போர் கொடுப்பாங்க போல. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து அந்த கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து அழிந்து போற நிலைமையில இருக்கு, அழிஞ்சுக்கிட்டும் இருக்கு. அந்த கோட்டை எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அழிகிற நிலைமையில தான் இருக்கு. இப்போ வாங்க இந்த கோயில் வேற இருக்கு, முனியையா கோட்டை முனீஸ்வரர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே பெரும்பாலுமே வந்து முனியையா கோட்டைகளுக்கு நடுவில் வந்து முனியா கோயில் இருக்கு. அந்த காரணம் வந்து என்னன்னா போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடியோ நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடியோ வந்து கிடா வெட்டி பொங்க வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த வேலையெல்லாம் எல்லாமே ஆரம்பிப்பாங்களாம். அதுக்காக வந்து கோட்டைகளுக்கு நடுவில் வந்து முனியா கோயில் இருக்கும். அந்த முனியா கோயில் வந்து எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்கும். அதாவது குறிப்பா கோட்டைகளுக்குள்ள இருக்கிற முனியாக்கள் வந்து எல்லாமே வந்து வீரியமாகவும் சிறப்புகளும் தான் இருக்கும். கோட்டை பாதியை காணாம், பாதி அங்கங்க இடிஞ்சு கிடக்கு கோட்டை. பாதி கோட்டையை காணாம், பாதி போச்சு, பாதி கூட இல்லை, காவாசிதான் இருக்கு கோட்டை. அப்போ வந்து இதுதான் ஆலயம், இதுதான் கோட்டை முனீஸ்வரர். அப்போ வந்து கோட்டை கற்பனை சுவாமி 2 சன்னதிகள் இருக்கு. இங்கு பூக்குழி உற்சவம் வந்து நடக்கும் போல. அதுக்கான தடங்கள் இருக்கு. மற்றவர்கள்லாம் வந்து கம்பு கட்டியிருப்பாங்க, பூக்குழி இறங்கும் போது வந்து சைடில் கம்பு கட்டிருப்பாங்க. இங்கே வந்து எப்படின்னா அது தனி சட்ட பாதுகாப்புக்குன்னே வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து உள்ள நிற்பாங்க போல. மக்கள்லாம் அந்த வெளியில இருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அதுக்குன்னு செட்டா பாதுகாப்பா வந்து அழகா அற்புதமா இந்த கோட்டையை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோயில்ல பெரும்பாலுமே வந்து முனியா கோயில்ல கொடிமரம் இருக்கு. இந்த கோயில்ல கொடிமரம் இருக்கு, அதுவே ஒரு அதிசயம்தான். மணிகள் எல்லாமே வந்து நேர்த்திக்கடனா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, முனியா கோயில் வந்து மணிகள் வந்து அதிகமாக தொங்கும். ஒவ்வொருத்தரும் வந்து வேண்டிட்டு போறது எல்லாமே நடந்துருச்சுன்னா இங்க இருக்கிற மணிகள் எல்லாம் வந்து நேர்த்திக்கடனா ஒன்று வச்சிருப்பாங்க போல. அதுபோக இங்க குளமே உள்ள கோயிலுக்குன்னே வந்து குளமும் இருக்கு. நம்ம கீழான கோட்டையிலையும் பார்த்தா அங்கே இருக்கிற முனீஸ்வரர் கோயிலுக்கும் வந்து ஒரு குளம் இருந்துச்சு. நம்ம நத்தக்கோட்டையில இருக்கிற தர முனீஸ்வரர் குளம் இருந்துச்சு. அதே மாதிரி இங்க செங்கமலையில இருக்கிற கோட்டை முனீஸ்வரருக்கும் இங்க வந்து குளம் இருக்கு. இதுதான் சன்னதி, கோட்டை முனீஸ்வரர் ஆலயம். இங்க வந்து கோட்டை கற்பனை சுவாமி இருக்காரு. பாதுகாக்கப்பட வேண்டிய கோட்டைகள் இடங்கள் இந்த அதுபோக வந்து ஒரு கோயில் வந்து ஒரு ஊருக்குள்ள இருக்குன்னா வந்து கோயில் இருந்தா ஒரு கோயில் இல்லாத ஊர்ல வந்து குடியிருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழியாச்சு, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு நடக்கிற திருவிழாக்கள்
அதை வச்சே வந்து கோயிலெல்லாம் வந்து மொத்தமாக சுத்தம் பண்ணுவாங்க. அதான் அந்த கோயிலை காரணமாக வச்சு தனிப்பட்ட முறையில் ஊர் சுத்தம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுமா பெருசாக ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இது மாதிரி கோயிலை சுத்தம் பண்ணனா கோயில் திருவிழா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஊரே சுத்தமாயிரும், ஊரே சுத்தப்படுத்திடுவாங்க, கோயிலே சுத்தப்படுத்திடுவாங்க. பெரும்பாலும் வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க. சாமி மூலியமா சொன்னோம்னா வந்து எல்லாருமே கேட்பாங்க. அந்த அடிப்பெல்லாம் வந்து கோயிலுக்கு எல்லாமே கட்டுவாங்க, திருவிழாக்கள் எல்லாமே நடக்கும். இப்போ வாங்க இந்த இங்கிட்டும் கோட்டைகள், இங்கிட்டும் கோட்டை, இங்கிட்டும் பாதி கோட்டை இருக்கு. அதாவது நம்ம முத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் வந்து இந்த கோட்டை மட்டும் இல்ல, பல கோட்டையிலும் கட்டியிருக்காரு. குறிப்பா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டையில வந்து கற்கோட்டையில வந்து மாத்திருக்காரு, பராமரிச்சிருக்காரு. அழகா சாப்பாட்டுக்கு இடம் தனியா, கிடா வெட்டுறதுக்கு இடம் தனியா, சமைக்கிறது இடம் தனியா, ஒவ்வொன்றும் தனித்தனியா அழகா பராமரிச்சு விடுறாங்க இந்த ஊருக்காரங்க. இதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல இடத்துல பல கோயிலெல்லாம் பராமரிக்காம இருக்கு. இந்த ஊர்ல இவ்வளவு அழகா நல்லா கருவ மரமே, கோட்டைக்கு அங்கதான் கருவ மரம், கோட்டைக்குள்ள கருவ மரமே இல்லை, எந்த ஒரு கருவ மரமே இல்லை. அழகா கோட்டையை அழகா பராமரிச்சு, கோயிலும் பராமரிச்சு அவ்வளவு அற்புதமா வந்து ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பண்ணிட்டு வராங்க. அவ்வளவு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். காரணம் வந்து என்னன்னா, பல கோயில் வந்து பராமரிக்கப்படாமலே இருக்கு. இந்த கோயிலை பார்க்கும்போது இந்த மாதிரியாச்சும் பண்ணி வைக்கலாமே. இங்க வந்து குலதெய்வக்காரங்க எல்லாரும் சேர்ந்து, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு அழகா வந்து கோட்டையை பராமரிச்சு வச்சிருக்காங்க. அதுவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இப்போ கோட்டையில வந்து இன்னும் இருக்கு, வாங்க அங்கிட்டு போவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்காரங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நன்கொடை கொடுத்தவங்க பேர்லாம் வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க. கோட்டையில அவ்வளவுதான், இதுக்கு அங்கிட்டு கோட்டை இல்லை, வீட்டுலாம் அழிஞ்சிருச்சு, கோட்டை இல்லை, இவ்வளவுதான் கோட்டை. இப்ப நம்ம வந்து செங்கமலை இருக்கிற கோட்டையையும் அங்க இருக்கிற முனியா கோயிலையும் நம்ம ஃபுல்லா நல்லா பார்த்துட்டோம். கோயில் கோயில் எவ்வளவு அழகா பராமரிச்சுட்டு வராங்க. அது போக வந்து கோட்டை, அங்க இருக்கிற செங்கமலை கோட்டை வந்து விஜய ரகுநாத சேதுபதியா கட்டப்பட்ட கோட்டை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மேலும் நம்ம இது போன்ற ஒரு ஆலயத்துடனும் ஒரு பாரம்பரியம் மிக்க கோட்டைகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவனே. நன்றி, வணக்கம்.